நீ ஃபாத்திமா தானே? ஆமா. ஃபாத்திமா தானே? ஆமா. நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன், எனக்காக பண்றியா? என்னது? ஃபாத்திமா, எனக்கு இந்த வீட்ல இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு ஃபாத்திமா. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. இங்க என்ன நடக்குமோன்னு நினைச்சு பயமாவே இருக்கு. அந்த பழைய வீடு இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போங்கன்னு ஈஸ்வரி கிட்ட சொன்னா அழகு ஈஸ்வரிய காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேன் இதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு. என்ன உதவி பண்ணணும்? பேசாம நீ என்ன கூட்டிட்டு அந்த பழைய வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? என்ன விட்டுட்டு நீ வந்துரு. நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ற, சரியா? எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் கொஞ்சம் செய்ய. உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்களே பயப்படலாமா? உங்களை பாத்துக்கிறதுக்கு ஈஸ்வரி, சாரு, பூமயிலு, தீக்குச்சி, அபி எல்லாரும் உங்க கூட தானே இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க, ஆனா என்னால இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியலையே. அது தூங்குறதுக்காக கண்ணு மூடனா யாரோ என்ன கழுத்து நெரிச்சு கொல்ல வர மாதிரியே இருக்கு. அது கனவா நிஜமான கூட எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஞாபகம் மறதி வேற இருக்கா? எதை ஞாபகம் வச்சுக்கிறேன், எதை மறக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியல. பகல்ல முழிச்சிட்டு இருந்தா கூட அப்படியே எனக்கு மொத்தமா இருட்டா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. என் பயம் உனக்கு புரியுது இல்ல? எப்படியாவது எனக்கு உதவி பண்ணு. அந்த வீட்டுல கொண்டு போய் என்ன விட்டுரு பிளீஸ். இது பாரு, என்ன கொல்ற மாதிரி கனவு வருது. அந்த கனவுல இருந்து நான் தப்பிக்கணும்னா இந்த வீட்டுல இருக்க கூடாது, போயிடணும். கரெக்ட் தானே? ஐயோ,